100 நெடுங்கணை உற்ற போதினும் உச்சி மீது வானிலிருந்து விழுகின்ற நெற்று மேல் ஒரு 100 நெடுங்கணை உற்ற போதினும் யாதும் ஒன்றுற்றில மற்றவன் தொழிலோன் மணி மார்பிடை முற்ற வெங்கனை 100 முடுக்கினான். இப்ப இந்திரசித்த மாதிரி இலக்குவனுக்கும் லட்சியமே இல்லை. நெற்றி மேல் ஒரு 100 நெடுங்கணை உற்ற போதிலும் அவனுடைய நெற்றியில 100 வெங்கணைகள் வந்து பாய்ந்த போதிலும் யாதும் ஒன்று கொஞ்சம் கூட கலங்கவில்லை, நிலை மாறவில்லை. மற்ற அவ்வந்தொழிலோன் மணி மார்பிடை முற்ற வெங்கனை 100 முடுக்கினான். இந்திரனுடைய மார்பில பாய்வது போல 100 கணைகள் இலக்குவன் செலுத்தினான். 100 வெண்கணை மார்பில் நுழைதலில் 100 சோரியோடு உத்தமும் சோர்தர தேரல் அம் துணையும் சிதை ஊன்றியே ஆறி நின்றன ஆற்றலை தோற்றினான். 100 வெண்கணை மார்பில் நுழைதலின் 100 சோரியோடு உள்ளமும் சோர்தர முதல் தடவை இந்திரத்துக்கு உள்ள கலக்கமும் ஏற்பட்டது. தேரலாம் துணையும் சிலை ஊன்றிய ஆறி நின்றன ஆற்றலில் தோற்றினான். இப்படி 100 அம்புகள் மார்பிலே பாயவும் அங்க அவனுடைய ரத்த வெள்ளம் எப்படி பெருகுகிறதோ அப்படி அதன் வழியாக உள்ளமும் பெருகிறது, வெளியில ஓடுகிறது. அதாவது அவனுடைய உள்ளத்தினுடைய ஆற்றல் உறுதியானது குறைய தொடங்குகிறது. தேரலாம் துணை அதுல இருந்து அந்த ஒரு நிலைக்கு வர வரைக்கும் வில்லை ஊன்றிக்கொண்டு அந்த வில்லின் மேல சாஞ்சி நின்றான். தேரலாம் துணையும் சிலை ஊன்றியே ஆயிட்டார். வில்லை ஊன்றி அந்த ஊன்றின வில்லு மேல தலையை சாய்த்து கொண்டு நின்றான். ஆற்றலில் தோற்றினான். அவனுடைய ஆற்றல் மட்டும் எந்த வகையிலும் குறையாதவன் இந்த தேரலாம் துணைங்கிறது வந்து தேறுகின்ற வரையில் துணை புதையுங்கள் மணி பொன்முழுது அச்சுறும் சிதைய 1000 பரிசிந்திட பதையின் மற்றொரு கூற்று என மாருதி உதயினால் அவன் தேரை உருட்டினான். இது 1000 பாய் பரின்னு இருக்கும். உங்களுக்கு பாய் பரி இருக்கு, நீங்க படிக்கும்போது பாய் விட்டுட்டீங்க. 1000 பாய் பரி. புதையும் நல்மணி அதானே பொன்னுருள் அச்சோடும் சிதைய 1000 பாய் வரி சிந்திட வதையின் மற்றொரு கூற்றன் உதயினால் அவன் தேரை மாருதி உதயினால் அவன் தேரை உருட்டினான். அந்த தேரில் புதைந்திருப்பதாகிய மணிகளும் பொன் உருள் சக்கரமும் அச்சொடும் அதனுடைய ஆக்சல் அதுவும் சிதைய எல்லாமே சிதைந்து போகும்படி 1000 பாய்வழி சிந்திட அந்த தேரை இழுத்துக் கொண்டிருக்கிற 1000 குதிரைகளும் செத்து போகுமாறு இறந்து போகுமாறு வதையின் மற்றொரு கூற்றன். இதுக்கு எதுக்கு விளக்கு சொல்றோம்? வதையின் மற்றொரு கூற்றன் இன்னொரு வதையினாலே இன்னொரு யமனை போல மாருதி உதயினால் அவன் தேரை உருட்டினான். ஒரு உத விட்டு அவனுடைய தேரை அவர்தான் எடுக்கிறார். வானத்துக்கும் பூமிக்குமா பேருருவம் எடுக்கிறார். எடுத்து ஒரு தேரை உருட்டி விட்டார். இது வந்து உருள்னா சக்கரம், உருளின்னு சொல்லுவாங்க. வண்டி உருளி ஈருருளி டூ வீலர் உருளின்னு அந்த சக்கரம் அப்படிங்கிறது ஈருருளி. உருள் அப்படின்னாலே உருள்னா உருள்னு செல்வதா உருள் சக்கரம் உருளி இந்த வார்த்தையெல்லாம் இதுல இருந்து வந்தது. பேய் ஒரு 1000 பூண்டது பெருமணி ஏயத்தேரை இமை பின்னிட ஏறினான் தூயவன் தோல் இணைமேல் சுடர் தீயவன்கனை 50 சிந்தினான். பேய் ஓர் 1000 பூண்டது பெய்மணி ஏயதேர் இமை பின்னிடையே. முதல்ல சிங்கத்து 1000 சிங்கம் எடுத்தது, அடுத்தது 1000 குதிரை எடுத்தது, இப்ப 1000 பேய் எடுத்த இன்னொரு பேய் ஓர் 1000 பூண்டது பெய்மணி ஏய தேர் இமைப்பினிடையே. இமைப்பினிடையில இன் வராது, இமைப்பின்னிடை இமைப்பினிடை 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 வந்து வலித்த விகாரமா வந்திருக்காங்க. அப்படியா? ஓசைக்காரமா? சரி சரி. இமைப்பினிடை ஏறினான். தூயவன் சுடர் தோழினை மேற்சுடர் தீயவங்களை 50
செலுத்தினார். இவன் உடனே இன்னொரு தேரில் மாறிக்கொண்டு 1000 தேர்களால் பேய்களால் இழுக்கப்படுகின்ற தேரில் ஏறிக்கொண்டு இலக்குவனுடைய தோள் மேல 50 கணைகளை இந்திரஜித்து வீசினார். இந்த பாருங்க, இந்த தூயவன் சுடர் தோழினை வந்து அந்த 124வது பாட்டுல தூயவன் சுடர் சூழொளி நெற்றியில் தீய வெங்கனை 100 செலுத்தினான்னு இருக்கு. இங்க வந்து தூயவன் சுடர் தோழினை மேல் சுடர் தீய வெங்கனை 50 ஏறி 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 இழிந்ததால் இகழ் வேறு செய்திதான் இரண்டும் 6 கோடி பகழியின் 100 தேர் ஒரு நாழிகை ஊறினார். இப்போ தேர் அடிக்க ஆரம்பிச்சாச்சு. இது வரைக்கும் 50 இதுவரையில மெதுவா அவனோட கை போகுது. இதுவரையில இந்திரஜித்தனோட கை எக்கச்சக்கமா இருந்தது. ஏறி ஏறி இழிந்ததெல்லாம் இகழ் வேறு செய்திலன் வெய்யம். அவன் சண்டையே போடல, தேர்ல இறங்கி இறங்கி ஏறினான். அதுக்குதான் அவனுக்கு நேரத்துக்கு இது வந்து உண்மையிலே இந்த மாதிரி ஒரு உக்கிரமான போரின் போது இந்த மாதிரி ஒரு காமிக்கல் எலிமெண்ட் மூலமா அதோட ப்ராக்ரஸ் யார் கை ஓங்குறதுங்கிறத காட்டுறது வந்து ஒரு அப்படின்னு யுத்தமான போரிடுச்சு. அந்த இந்த மாதிரி ஒரு இது இல்லைன்னா இப்ப இது வந்து ரொம்ப இது வந்து நமக்கு தெளிவா புரியுது இல்லையா? மாறி மாறி அவன் ஒவ்வொரு தேரா மாறுறான், இவன் அடிச்சுட்டே இருக்கான். அப்படிங்கும் போது அவனுக்கு சண்டை போட எங்க இருந்து நேரம் இருக்கும்? அடுத்த தேர் எங்கப்பா யாருப்பா வரீங்க அப்படின்னு பாக்குறதுக்கு தானே அவனுக்கு நேரம் இருக்குங்கிற அந்த இது வந்து நமக்கு அப்படியே சேவத்தேர் கூப்பிடணும். வேறு செய்திலும் வெய்யவும் வீரனும் 6 கோடி பகழியும் ஒரு 500 ஒரு நாழிகை 1000 தேர்களையும் ஒரு நாழிகை போத இலக்குவன் 6 கோடி அம்புகளை செலுத்தி அடித்து முடித்தான். ஆசை கூறினர் ஆர்த்தனர் 50 வீசி வீசி வணங்கினர் விண்ணவர் ஊசல் நீங்கினர் உத்தரிகத்தோடு தூசு வீசினர் நல்நெறி துணினார். ஆசை கூறினர் ஆர்த்தனர் 50 வீசி வீசி வணங்கினர் விண்ணவர். தேவர்கள் ஆசை கூறி பெருங்குரல் எழுப்பி மலர் தூவி வணங்கினார்கள். ஊசல் நீங்கள் உத்தரீகத்தோடு தூசு வீசினர். அவருடைய மன தடுமாற்றமானது நீங்க பெற்று மேல இருந்த உத்திரியத்தை தூக்கி வீசி வேட்டிகள் தான் வீசி தூசு வீசினர். அதாவது நீங்க இது பண்ணும்போது ஒரு பெரிய ஒரு சித்தர் அடிச்சான்னா எல்லாரும் மேல இருந்து தோல்ல இருந்து டவல் போத்திருந்தா தூக்கி வீசுற மாதிரி தூசு வீசி உத்தரீகத்தோடு தூசு வீசி தூசு வீசி தூசுன்னு ஆடு 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 ஒரு தடவை உத்தரீகம் தடவைக்கு வேகத்துக்கு தூக்கி எரிஞ்சாச்சு. உத்தரீகத்தை தூக்கி எரிஞ்சு இது பண்ணியாச்சு, எக்ஸ்பிரஸ் பண்ணியாச்சு. போகல வேற மேல எதுவும் இல்லையே, இரும்பு வேட்டையா அக்கணத்தின் ஓர் 1000 மிக்க வெங்க நரக்கன் அவ்வீரனோடு ஒக்க வந்துற்று ஒருவழி நன்னினார் புக்கு முந்தினர் போரிடை பொத்துவான். சப்ளிமெண்டரி ஆர்மி வருது. அக்கணத்தின் ஒரு 1000 மிக்க வெங்க நரக்கன், ஒரு 10 லட்சம் அரக்கர்கள் அவ்வீரனோடு ஒக்க வந்து உற்று ஒரு வழி நன்னினார். அந்த சமயத்துல அதே சமயத்துல அக்கணத்தின் ஒரே நேரத்தில் அவன் அங்க ஓயவும் அந்த ஓய நேரத்துல ஒரு 10 லட்சம் அது படை வந்து அவனுக்கு கூட சேர்ந்தது. புக்கு முந்தினர் போரிடை பூண்டுவான். போரில் செத்து விடுறதுக்காக வந்து சேர்ந்துதான். போரிடை பூண்டுவான் புக்கு முந்தினர். அடி வாங்கறதுக்குனே தேரில் யூலிய செம்முகக்காரர் காரில் இடிப்பினர் கண்டையின் தாரர் தாரணியின் விசும்பும் தவழ் பேரர் பேரி முழங்கு அன்ன பேச்சினார். முழக்கு அன்ன பேச்சினார். தேரின் யூழியர் செம்முகக்காரர் காரின் இடிப்பினர் கண்டையின் தாரர் தாரணியும் விசும்பும் தவழ் பேரர் பேரி முழக்கு அன்ன பேச்சினார். தேரில் இருப்பவர்கள் தேரிலும் குதிரையிலும் வீட்டிருப்பவர்கள் செலுத்தி வருபவர்கள்
செம்முகக்காரர் யானையை செலுத்தி வருகிறார்கள். காரின் இடிப்பினர் மேகத்தை போன்ற பெரிய மேகத்தில் இருந்து பிறக்கக்கூடிய இடியை போன்ற முழக்கத்தை உடையவர்கள். கண்டையின் தாரர், கண்டையின் என்ற மாலையை அணிந்தவர்களும், தாரணியும் விசும்பும் தவழ் பேரர். இவருடைய புகழானது பூமியிலும் ஆகாயத்திலும் பரவி இருப்பது. அப்படிப்பட்ட புகழை உடையவர்கள். வேரி முழக்கம்னு பேச்சினர். பேச்சே முரசொலியை போல ஒலிக்கின்றது. முரசின் ஒலியை போல. நீங்க என்ன சொன்னீங்க? செம்முகக்காரன் வருது. இது வந்து இந்த ஆட்டக்காரன் அப்படிங்கிற அந்த காரனா? செம்முகக்காரர், அந்த வேலைக்காரன், அந்த காரர். அப்படின்னா 4 வரியில வந்து அந்த காரர், தேரர், காரர், தாரர், தேரர் பாருங்க. தேரர் தேரினி குளியர், காரர் காரினி இடிப்பினர், தாரர் தாரணி, பேரர் பேரிமுறை. அப்படி பார்த்த திசைதோறும் பல்மலை போர்த்த வானம் என இடி போர்த்து எழ ஆர்த்த ஓதையும் அம்பொடு வெம்படை தூர்த்த ஓதையும் விண்ணினை தூர்த்தவாள். ஓதைன்னு இருக்காங்க. பார்த்த திசைதோறும் பல்மழை போர்த்த வானம் என இடி போர்த்த. எந்த பக்கம் திரும்பினாலும் அந்த பக்கத்துல எல்லாம் மேகம் சூழ்ந்த வானத்தை போல இடி முழக்கம் எழ, இடி போர்த்து எழ. எல்லா இடமும் இடியே போர்த்து இருந்தது. ஆர்த்த ஓதை, இடி போர்த்து எழ ஆர்த்த ஓதை. அப்படி அவர்கள் சத்தமிட்டார். அவர்கள் எழுப்பிய ஓசை அம்போடு வெம்படை, அம்பையும் மற்ற ஆயுதங்களையும் தூர்த்த ஓதை, செலுத்திய வீசிய ஓதையும் விண்ணினை தூர்த்தவாள். அவர்கள் எழுப்பிய ஓசையானது ஆகாயத்தை ஈடுபட செய்தது. ஆழி ஆர்த்தன, வாழறி ஆர்த்தன, கூலி ஆர்த்தன, குஞ்சரம் ஆர்த்தன, வாழி ஆர்த்தன, தேரிவர் மண்டலம் தூளி ஆர்த்திலதால் பிணம் துண்ணலாம். 2-3 பாட்டு இங்க இருந்து கட்டாக இருக்கு. ஆழி ஆர்த்தன, வாழறி ஆர்த்தன, கூலி ஆர்த்தன, குஞ்சரம் ஆர்த்தன, வாழி ஆர்த்தன, தேரிவர் மண்டலம் தூளி ஆர்த்திலதால் பிணம் துண்ணலாம். அங்கே சிங்கங்கள் ஒலி எழுப்பின. வாழ் அரிய ஆர்த்தன, யாழிகள் ஆர்த்தன, சிங்கங்கள் ஆர்த்தன, கூலி ஆர்த்தன, பேய்கள் ஆர்த்தன, குஞ்சரம் ஆர்த்தன, யானைகள் ஒலி எழுப்பின. வாழி ஆர்த்தன, அம்புகள் ஓசை எழுப்பின. தேர் இவர் மண்டலம் தூளி ஆர்த்த. சூரியனோட தேரா இல்ல தேர்கள் செல்வதாகிய அந்த யுத்தகளம் புழுதி அளவு. அந்த தூளி ஆர்த்தில ஏன் பிணந்துள்ளால் அங்க தடகூர உடவா கிடக்க புழுதி எழுது. வந்து அணைந்தது ஓர் வாழ் அறிவாவும் தேர் இந்திரந்தனை வென்றவன் ஏறினான் சிந்தினன் சரமாரி திசை அந்திவண்ணனும் அன்பின் அகற்றினான். வந்து அணைந்ததோர் வாழ் அறி வாவு தேர் இந்திரன் தனை வென்றவன் ஏறினான் சிந்தினன் சரமாடி திசை திசை அந்திவண்ணன் ஓர் அம்பின் அகற்றினான். அப்போ வந்து இந்திரஜித்துக்கு பக்கத்துல வந்து அணைந்ததுன்னா பக்கத்துல வந்து நின்றது. பக்கத்துல வந்து ஒரு தேர் நிற்க, அந்த தேர் எதனால இழுக்கப்படுகிற தேர் அப்படின்னா வாழறி வாவு தேர், கொடிமையான சிங்கங்கள் எல்லாம் சேர்ந்து இழுக்கிற ஒரு தேர். அந்த தேர் வந்து நிற்குது. அதுல வந்து இந்திரன் தன்னை வென்றவன் இந்திரஜித் வந்து ஏறிக்கிறான். சிந்தினன் சரமாரி ஏறிக்கொண்டு சரமாரி பொழிகிறான். அப்படி பொழியும் போது திசை எல்லா திசைகளிலும் அது வர அந்திவண்ணன் ஆகிய செவ்வானத்தின் நிறம் கொண்டவன் இலக்குவன் அவன் வந்து ஓர் அம்பின் அகற்றினான். அவன் ஒரே ஒரு அம்பில வந்து அந்த சரமாரியை வந்து முழுக்க விளக்கினான். எல்லாம் இப்ப இந்த சரமாரியான்னு சொல்லி சரமாரிக்கு அர்த்தம் தெரியாம போச்சு. மொத்தம் வார்த்தையா போச்சு. ஆமா, சரமாரி அம்பின் மழை அதுதான் சரமாரி. சுற்றும் வந்து பறந்து தொடர்ந்தவள் எற்றுகின்றன எய்த எரிந்தன
அற்று திரிந்தன 1000 மன்றரை ஒற்றை வெங்கனை ஓடும் உருண்டவாள். சுற்றும் வந்து பறந்து தொடர்ந்தவர் எட்டுகின்றன எய்த எரிந்தன அற்று உதிர்ந்தன 1000 மன்றரை. சுற்றும் வந்து பறந்து தொடர்ந்தவர் எல்லா பக்கங்களையும் சூழ்ந்து கொண்டு பறந்து தொடர்ந்தவர் ஏற்றுகின்ற வீசுகின்ற எய்த அம்பு எரிந்தன வேல் முதலானவை அற்று உதிர்ந்தன 1000 மந்தரை. இவருடைய இத்தனையும் அற்று உதிர்ந்தனோட அந்த வாக்கியம் ஓவர். அற்று உதிர்ந்தன எட்டு எரிந்தன அற்று உதிர்ந்தன அதெல்லாம் உதிர்ந்து போச்சு. 1000 மந்தரை அடுத்த சென்டென்ஸ். 1000 மந்தரை ஒற்றை வெங்கனையோடும் உருண்டவாள். இன்னொரு அம்பு 1000 தலை உருண்ட. குடர் கிடந்தன பாம்பின கோன்மதி திடர் கிடந்தன சிந்தின தோற்றினர் படர் கிடந்தன பல்படை கையினர் கடற் கிடந்தன போன்ற கடத்தினர். ரொம்ப இதுவா தெரியுதுன்னு தோணும். 10 லட்சம் பேர் நிற்கிறாங்க. வரிசையா இருக்காங்க. சரன்னு அடிச்சுக்க போடுது. குடர் கிடந்தன பாம்பு. அங்க அரக்கனுடைய குடல், நம்ம குடலே 32 அடி. அரக்கனுடைய குடல் எப்படி இருக்கும்? அது குடல் கிடந்தன பாம்பு. பாம்பு போல எல்லா இடத்துலயும் குடல் வெளியே பிதுங்கி கிடக்கிறது. கோள் மத திடர் கிடந்தன மேடுகள் இருந்தன. அதாவது ரத்த வெள்ளத்துல மேடு. அது என்ன அப்படின்னு சொன்னா மதம் கொண்ட யானைகள் மேடு. கோள் மத திடர் கிடந்தன சிந்தின தேர்திற. அங்க உடைந்து போன தேர்களின் கூட்டம் உடைந்து போய் கிடந்தது. படர் கிடந்தனர் பல்படை கையினர். பலவிதமான ஆயுதங்களை ஏந்தி இருந்தவர்கள் நிலத்தோடு நிலமாக பறந்து கிடந்தனர். சுடர் கிடந்தன போன்ற கடத்தினர். கடல் கிடந்தது போன்ற கடல் போல கிடந்த கடத்துல உடல் போல இவை திடல் போல இவை படர்ந்து கிடக்கும் இவர்கள். குண்டலங்களும் ஆரமும் கோவையும் கண்டனானும் கடலும் கவசமும் சண்டமாருதம் விசத்தலத்துகும் விண்டலத்தினின் மீனென விழுந்தவாள். குண்டலங்களும் ஆரமும் கோவையும் கண்டனானும் கடலும் கவசமும் சண்டமாருதம் வீச தலத்துகும் விண்டலத்தின் மீனென விழுந்தவாள். அவருடைய காதில் அணிந்திருந்த குண்டலங்கள், அவர்கள் மார்பில் அணிந்திருந்த ஆரம், கோவை முத்துக்கோவை, கண்டனான் கழுத்திலே அணிந்திருப்பதாக கண்டத்திலே அணிந்திருப்பதாகவே சரம், கவசம், சண்டா. இது எல்லாமே சண்டமானது அடித்த காலத்துல தலையில உதிர்ந்து விழுந்ததாக நட்சத்திரங்களை போல விண் தலத்தின் மீன் நட்சத்திரங்கள் உதிர்ந்து விழுந்ததை போல அத்தனைகள் விழுந்தது. ஏன்னா அத்தனை மணி பறித்தது. அரக்கன் மைந்தனை ஆரிய நம்பினால் கரக்க 100 எதிர் பொறு கண்டகன் சிறக்கொடும் குவை குன்று திரட்டினான் இறக்க மெய்தி வெங்காலனும் அஞ்சவே காலனும் எஞ்சவே. அரக்கன் மைந்தனை ஆரியன் அம்பினால் கரக்க 100 இந்திரஜித்தை லக்ஷ்மணன் தன் அம்பு மழையாலே அம்பு கூட்டத்தாலே மூடி மறைத்தான். கரக்க 100 அம்புகளை எய்து அவனை மூடினான். எதிர்கொரு கண்டகர் கண்டகர்னா எதுல போர்க்கூடியதாகிய முள் போன்றதாகிய அரக்கர்கள் கண்டகர் சிறக்கொடுங்குவை குன்று திரட்டினான். ஒவ்வொரு பக்கமா சிறமலைகள் குவிந்து கொண்டே இருக்கிறது. அரக்கர்களுடைய சிறக்குன்றானது பெருகிக் கொண்டே இருக்கிறது. இரக்கம் மீறி வெங்காலம் வைக்கவே. ஐயோ பாவம், யாரு? யமனே ஐயோ பாவம், இப்படி கொண்டு என்று அவன் இறக்கப்படும்படியாக செய்தான். சுற்றி வாழ்வுடு தூவும் துவைக்கும் விட்டு எற்றும் வாடி நெடுத்தெரியும் எதிர் உற்று மோதும் உதைக்கும் முறுக்குமார் கொற்றவில்லி என் கூற்றம்.
கொற்றவெள்ளி அன்று ஏறிய கூற்றம். கொற்றவெள்ளி அன்று ஏறிய கூற்றம் லக்ஷ்மணன் ஏறிய யமன் சுற்றும் வாள்கொள். வாளால சுத்தி இருக்கிறவங்க எல்லாம் இழுத்து கட்டும், தூவும், துவைக்கும், தூக்கி போட்டு மெதிச்சு விட்டு எட்டும். ஆகாயத்தில் எரிந்து வாளின் எடுத்து எரியும், எதிர்விட்டு மோதும், நேர போய் நின்று குத்தும், உதைக்கும், உருக்குமா அதட்டும். சுற்றும், வாள் கொடுத்தும், துவைக்கும், விட்டு எற்றும், வாளின் எடுத்தெறியும், எதிர்விட்டு மோதும், உதைக்கும், உருக்கும். இது என்ன வாணின்னு எடுத்து தெரியுமா? வாளின். அப்புறம் முறுக்கும்னா என்ன? உருக்குதல் அப்படின்னு சொன்னா இது பண்றது, சிறந்து பார்த்தல். பார்க்கும் அஞ்ச உருக்கும் பகட்டினால் தூர்க்கும் வேலையை தோள்புடை கொட்டி நின்று ஆர்க்கும் 1000 தேர் பிடித்து அங்கையால் ஈர்க்கும் ஐயன் என்று ஏறிய யானையே. இப்ப முதல்ல வந்து கூற்றம்னா, அடுத்தது யானை. இந்த பாட்டுல யானை. பார்க்கும் அஞ்ச உருக்கும் பகட்டினால் தூர்க்கும் வேலை தோள்புடை கொட்டி என்று ஆர்க்கும் 1000 தேர் பிடித்து அங்கையால் ஈர்க்கும் ஐயன் அன்று ஏறிய யானை. அப்போது ஐயன் ஏறிய அன்று அப்பொழுது ஐயன் தலைவராகிய லக்ஷ்மணன் ஏறிய யானையாகிய ஹனுமான் பார்க்கும் அஞ்ச அரக்கர்கள் அஞ்சுமாறு பார்ப்பான், உருக்கும் அதற்கு சிறந்த அகற்றுவான், பகட்டினால் தூர்க்கும் வேலை. அங்க இருக்கிற யானை கூட்டமா வந்துருக்க அள்ளி போட்டு கடலை வைப்பிட்டான். அப்படியே 2 கையாலே விட்டு எறிந்து கடலை நிரப்பி தூக்கும் வேலை தோள்புடை கொட்டி நின்று ஆர்க்கும், தோளை புடைத்துக் கொண்டு ஒலி எழுப்புவான். 1000 தேர் பிடித்து அங்கையால் இருக்கும். ஒரு சமயத்துக்கு ஒரு 1000 தேர் ஒரே சமயத்தில் கரகரம் இருக்கிறது. ஐயன் அன்று ஏறிய யானை. இவருடைய அட்டகாசத்தை தொடங்கிட்டார். மாவும் யானையும் வாளுடை தானையும் பூவும் நீரும் புனைத்தளிரும் என தூவும் அள்ளி பிசையும் துகைக்குமார் சேவகன் தெரிந்து ஏறிய சீயமே. இது வந்து ஒரு போகாட்டம்னு சொல்லாம, அதாவது இந்திரஜித்தினுடைய தேர் வந்து சண்டை போடல, இது ஏறி தேர் சண்டை போடுறது போகாட்டம். மாவும் யானையும் வாளுடை தானையும் பூவும் நீரும் புனை தளிரும் என தூவும் அள்ளி பிசையும் துகைக்குமார் சேவகன் தெரிந்து ஏறிய சீயர். லக்ஷ்மணன் தேர்ந்தெடுத்து ஏறிய சிங்கமான அனுமன் எதுல அர்ச்சனை பண்றார்? மாவும் யானையும் வாளுடை தானையும் குதிரையையும் யானையும் வாழேந்து நிற்கின்ற அந்த சேனையையும் பூவும் நீரும் புனை தளிரும் என, பூவால் அர்ச்சனை, நீரால அர்ச்சனை, தளிரால அர்ச்சனை மாதிரி அப்படி தூவும் அள்ளி பிசையும் பஞ்சாமரம் துகைக்குமார் சேவகன் என்று ஏறிய சீயம். சேவகன் தெரிந்து ஏறிய உரதம் பூண்ட உருளை பொருத்தின இரதம் 1000 எனும் மாத்திரை சரதமாக தரைப்படச் சாடுமால் வரதன் என்று வந்து ஏறிய வாசாய். அன்று உவந்து ஏறிய வாசிய அந்த குதிரையானது, இலக்குவன் ஏறிய குதிரையானது என்ன பண்ணும்னா, உரகம் பூண்ட உருளை பொருந்தின ரதமாய். உரகம் அந்த பாம்புகள் பூட்டப்பட்டவரும் இந்திரஜித்தினுடைய சுத்தி எல்லா விதத்தையும் பாம்புகளாவே ரதம் 1000 சக்கரங்கள் அமை. அந்த இதுல வேறுபாடு ரதத்தோட சக்கரங்கள்ல பாம்பு கவி இருப்பது போன்ற வேறுபாடு உடைய உலகம் பூண்ட உருளை பொருந்தின ரதம் 1000 ரதங்களை எனும் மாத்திரை என்கின்ற நேரத்தில் சரதமாக அனுமனே அத்தனையும் துகைத்து தள்ளிவிட்டான். 1000 தேர்களை இலக்குவன் ஏறிய குதிரையாகிய
அனுமன் தொகைத்து முடித்தான். அவ்விடத்தினில் ஆய்மருந்தால் அழல் வெவ்விடத்தினை உண்டவர் மீண்டன எவ்விடத்திலும் வீழ்ந்த இனத்தலை தெவ்வடக்கும் வலியவர் தேறினார். அவ்விடத்தினில் ஆய் மருந்தால் அழல் வெவ்விடத்தினை உண்டவர் மீண்டன எவ்விடத்திலும் வீழ்ந்த இனத்தலை தெவ்வடக்கும் வலியவர் தேறினார். மந்திரம் போட்ட மாதிரி வானர வீரர்கள் இந்திரஜித்தாலே களப்பட்டு வீழ்ந்த வானர வீரர்கள் தெளிந்து எழுந்தார். அவ்விடத்தில் அந்த சமயத்தில் ஆய் மருந்தால் அமிர்தத்தை உண்டு அழல் வெவ்விடத்தை உண்டு காலகால விஷத்தை அருந்தியவர்கள் அமிர்தத்தால் பிழைத்ததை போல எவ்விடத்திலும் வீழ்ந்த இனத்தலைவர் எல்லா இடத்திலும் விழுந்து கிடப்பவர்களாகிய வானர கூட்ட தலைவர் இனத்தலை தெவ்வடங்கும் அவ்வலியவர் தேறினார். வானரர்கள் தெளிந்து மீண்டும் மூர்ச்சை தெளிந்து எழுந்தார்கள். போன பாட்டுல வந்து வரதன்கிறது வந்து ராமனை குறிக்கிறது இல்ல, வரதன் லட்சுமணன். ஏன்னா வரதன் அன்றியே வந்து எரிவாங்க. இன்னைக்குங்கிறார் முந்தின பாட்டு பாருங்க. ஈர்க்கும் ஐயன் அன்று ஏறிய யானை. வரதன் லட்சுமணன் சொல்லலாம், தப்பு இல்ல. இது வந்து ராமன் முன்னால ஏறினது சொல்லலாம். அன்று அப்படிங்கிறதுக்கு இன்னைக்கு இப்ப ஏறினது. கம்பர் கண்ணாடி இருந்ததுல பாட்ட சொல்றாரு. அதனால வந்து அவர் அன்றுன்னு சொன்னதா இருக்கும். அது தெவ்வுனா தேறினார்கள் நெருப்புக சீறினார் ஊறினார் வந்து எழவலை ஒன்றினார் மாறு மாறு மலையும் மரங்களும் 100 1000 மூங்கோடு நூறினார். தேறினார் கண் நெருப்புக சீறினார் ஊறினார் வந்து இளவலை ஒன்றினார். அப்படி மயக்க தெளிந்து எழுந்த வானர வீரர்கள் கண்ணில் நெருப்பு சிந்துமாறு கோபித்து ஊறினார் வந்து இளவலை ஒன்றினார். எல்லோரும் ஒன்று திரண்டு இலக்குவன் பக்கத்தில் நின்று மாறு மாறு மலையும் மரங்களும் 100 1000 கொடு நூறினார். 100 மரங்கள் 100 1000 மலைகள் 1000 மரங்கள் 1000 மலைகள் பற்றி வீச தொடங்கினார்கள். விகடமுற்ற மரனோடு வெறுப்பு இனம் புகட உற்ற பொருத்தன போவன துகள் தவத்தொழில் செய்துரை கம்மிய சகடம் ஒத்தன தாரணி தேடுதான். இவனுடைய வொக்காபுலரிக்கு இதுதான் இல்லைன்னு எனக்கு புரியல. புகட அப்படின்னா வீச, புகட விகடம் உற்ற மரனோடு வெற்பினம் புகட. விகட பலவிதமான அகட விகட சாமர்த்தியம் சொல்றாங்க. பலவிதமான மல்டிஃபேரியஸ் சொல்றாங்க. அந்த மாதிரி விகடமுற்ற மரனோடு வெற்பினம் புகழ பல்வேறுபட்ட மரங்களோடு மலைகளும் வீசப்பட உற்ற பொருத்தன போவன துகள் தவ தொழில் செய்துரை கம்மியர் சகடம் ஒத்தன். தன் துறையில் திறந்த மாத்தச்சனுடைய அப்ப அந்த தேரெல்லாம் பொடிபட்டு என்ன செய்தி வந்ததுன்னு சொன்னா மரத்தாலும் மலையாலும் பொடி பொய்ய செய்யப்பட்ட அந்த தேர்கள் எல்லாம் கம்மிய அந்த தேரை செய்து கொண்டிருப்பவர்கள் செய்யற நிலையில எப்படி இருக்கும்? 10 செய்ய உட்காரும் போது எல்லாம் பீஸ் பீஸா கிடக்கும் இல்லையா? அப்படி பீஸ் பீஸா இப்பதான் அவங்க உட்கார்ந்து இருக்காங்க. தேர் செய்யறதுக்காக செய்துரை கம்மியர் சகடம் ஒத்தன். அந்த ஸ்டேஜ் ஆரம்ப ஸ்டேஜ்ல எப்படி இருந்ததோ அந்த ஸ்டேஜ் வந்தது. காரணி தேரலாம். இந்த துகடவத்தொழில் துகடவம்னா துகள் தவ தொழில். துகள் தவத்தொழில் குற்றம் இல்லாத கம்மியர் சகடமுத்தன தாரணி தேரலாம். அவர்கள் வந்து கம்மியர் இன்னைக்கு யூஸ் பண்றாங்க. கம்மியர் அப்படிங்கிறது இந்த இடத்துல தச்ச சாதாரணமா வந்து பொற்கொல்ல போறோம். கம்மியர் சரியா விளக்கம் கொடுக்கல. கருணி அப்படிங்கிற
என்கிற காம் இல்ல அந்த காம் தச்சர் அப்படிங்கிற வார்த்தை எல்லாத்துக்கும் பயன்படுத்தலாம். ஆமா தச்சர் வந்து எல்லாரும் கல் தச்சர் அப்படின்னு சொல்லுவாங்க. தச்சர் வந்து உண்மையில கார்பெண்டருக்கு இல்ல எல்லாரும் கவிஞர்களுக்கு பயன்படுத்தியிருக்காரு ஒரு இடத்துல, கம்பரை பயன்படுத்தியிருக்காரு ஒரு இடத்துல, சொல் தச்சன்ங்கிற மாதிரி சொல் தச்சன் ஒரு இடத்துல. கார்பென்ட்ரி ஒர்க் பண்றவங்களுக்கு இப்ப தச்சர்ங்கிற வந்து கடைசியா நிக்கிறது. கல் தச்சர் சிற்பி. வாலிமைந்தன் ஒரு மால்வரை வாங்கினான் காலை வந்த அரக்கனை இது போலும் உன் உயிர் 9 புக்கு என மேல் நிமிர்ந்து நெருப்புக வீசினான். இப்போ அங்கிருந்து தெளிந்து எழுந்து வந்துட்டான். வாலிமைந்தன் ஒரு மால்வரை வாங்கினான். அந்த கூட்டமே எழுந்திருக்கு. இத்தனை பேரையும் அடிச்சு போட்டுங்க, அத்தனை கூட்டமும் எழுந்தாச்சு. வாலிமைந்தன் ஒரு மால்வரை வாங்கினான். அங்கதான் ஒரு பெரிய மலையை பிடிங்கி எடுத்தான். காலில் வந்த அரக்கனை காற்றை போல வேகமாக செலுத்திக் கொண்டு தேரை செலுத்திக் கொண்டு வந்த இந்திரன் மேல இது போலும் உன் உயிர் 9 புக்கு, உன் உயிரை குடிக்க போகிறது இது என்று இது காத்துக்கொள் என்று வீசினான். மேல் நிமிர்ந்து நெருப்புக வீசினான். ஆகாயம் வழியாக வீசினான். ஏர் அழித்தது செய்தவன் நீண்டு எழில் சீர் அழித்தவன் ஆம் என தேவர்கள் ஊர் அழித்த உயர்வு தோழவன் தேர் அழித்து ஓர் இமைப்பிடை சென்றதால் ஏர் அழித்தது செய்தவன் இந்த இலங்கையின் அழகை அழித்தவன், ஈண்டு எழில் சீரழித்தவனாம். இந்த அங்கதனே இதுக்கு முன்னால இந்த ஊரினுடைய அழகை கெடுத்தவனாகிய அனுவனுக்கு சமம். அப்படி ஏர் அழித்து செய்தவன் ஈண்டு எழில் சீரழித்தவனாம் என தேவர்கள் ஊரழித்த உயர்வழித்த தோழவன் தேர் அழித்தது. அமராவதியை அழித்தவனாகிய இந்திரசித்தனுடைய தேரை அழித்து ஒரு இமைப்பிழை சென்றான். அங்கதான் எழுந்த மலையானது இந்திரசித்தனுடைய தேரை அழித்தது. அந்த வேளையின் ஆழ்த்து எழுந்து ஆடினார் சிந்தை சாது வந்தனர் தேவர்கள் தந்தை தந்தை பண்டு உற்ற சழற்றி எல்லாம் எந்தை தீர்த்தனன் என்பது ஓர் என்பதால். அந்த வேளையின் ஆழ்த்தெழுந்தாடின சிந்தை சால உவந்தனர் தேவர்கள் தந்தை தந்தை பண்டு உற்ற சழக்கலாம் எந்தை தீர்த்தனன் என்பது ஒரு கேம்பலா. அந்த சமயத்தில் தேவர்கள் மனம் மகிழ்ந்து ஆத்தெழுந்து ஆடினார்கள். தந்தை அங்கதனுடைய தந்தைக்கு தந்தை அங்கதனுடைய தந்தை வாலியோட தந்தை இந்திரன் முன்பு அடைந்த அவமானத்தை எல்லாம் எந்தை தீர்த்தனன். அங்கதன் எல்லாவற்றையும் தீர்த்து பண்ணா அப்படிங்கிற பெருமிதத்தாலே எழுந்து கூத்தாடினார்கள். பாட்டனாகி இந்திரன் யாருக்கு பாட்டன்? அங்கதனுக்கு. அங்கதனுடைய அப்பா வாலியுடைய அப்பா இந்திரன். அப்படி இந்த கேதரி மாதிரி அந்த ரிக்ஷராஜான்னு ஒரு சுக்ரீவ வாலிக்கு தந்தையா சொல்றார். அழிந்த தேரில் நின்று அந்தரத்தார் கடத்த எழுந்து மற்ற ஒரு இரதம் உற்று ஏறினார் கழிந்து போகலில் என கைக்கனை பொழிந்து சென்றன் தீயென பொங்கினான். இந்த அழிந்த தேரில் நின்று அந்தரத்து அக்கணத்து எழுந்து அந்த தேர் அழியவும் உடனே ஆகாயத்தில் எழுந்து மற்றொரு ரதம் உற்று ஏறினான். இன்னொரு ரதத்துல ஏறிக்கொண்டான். கழிந்து போகலை நில்லன போகாத எங்க போற நில்லு என்று சொல்லி கைக்கடை பொழிந்து சென்றனன் தீயென பொங்கினான். அப்படி போகும்போது ஒரு மேல எழுந்து ஒரு ரதத்திலிருந்து இன்னொரு ரதம் மாறுறதுக்குள்ள இவன் மேல அம்பு செலுத்தி கொண்டே அங்கே போகாதே நில் என்று சொல்லிக்கொண்டு வீசினான். இந்திரன் மகன் மைந்தனை இன்னுயிர் தந்து போக என
சாற்றலுற்றாந்தனை சாற்றலுற்றாந்தனை வந்து மற்றைய வான வீரரும் முந்து போருக்கு முறைமுறை முற்றினார். இந்திரன் மகன் மைந்தன், இந்திரனுடைய மகனாகிய வாலிபனுடைய மகன் அங்கதனை இன்னுயிர் தந்து போக என்ற சாற்றலுற்றாந்தனை, உயிரை கொடுத்துட்டு போடா என்று சொன்னவனாகிய இந்திரஜித்தை வந்து மற்றைய வானர வீரரும் முந்து போருக்கு முறைமுறை முற்றினார். இந்திரனை இந்திரஜித்தை மற்ற வானர வீரர்களும் வரிசையாக வந்து சூழ்ந்து கொண்டார்கள் போருக்காக. மரமும் குன்றும் மடிந்த அரக்கர்தம் சிரமும் தேரும் புறவியும் தின்கரி கரமும் ஆழியும் வாரி கடியவன் சரமும் தாழ்தர வீசினர் தாங்கினார். மரமும் குன்றும் மடிந்த அரக்கர்தம் சிரமும் தேரும் புறவியும் இந்திரஜித் மேல தூக்கி போடுறதுக்கு என்னென்னலாம் இருக்கு. இவங்களுக்கு உள்ள ஆயுதம் இவ்வளவுதான். மரமும் குன்றும் அங்க எடுத்தாங்க. அப்புறம் அதான் மலமலையா இருக்க, அரக்கர் சிறந்தான் மலமலையா கிடக்க, அது பாட்டுக்கு பிளக்குயிலா கிடக்க, அதெல்லாம் தூக்கி எடுக்கிறாங்க. மடிந்த அரக்கர்தம் சிரமும் அவருடைய தேர் புறவியும் தின் கரி கரமும் தும்பிக்கை யார தும்பிக்கை ஆடியும் இறந்து போன சிங்கங்களையும் அல்லது ஆடியையும் வாரி கடியவன் தரமும் தாழ்தர வீசின. இந்திரஜித்தனுடைய அம்புகள் குறைவு என்று சொல்லும்படியாக வீச தொடங்கினார். அந்த அம்புகளை தாங்கினார். சரமும் தாழ்த்தரங்கிறதுக்கு இவர் கொடுத்திருக்கிற விளக்கம் இன்னும் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு. அந்த அம்புகளோட வேகமும் குறையும். அணைய காலையில் 1000 வெனிய வெண்கண் அரக்கனை விண்ணவர் நினையும் மாத்திரத்து ஆறுயிர் நீக்கினான். மனையும் வாழ்வும் உறக்கமும் மாற்றினார். லக்ஷ்மணன் அணைய காலையில் 1000 வினய வெண்கண் அரக்கரை, அந்த சமயத்துல 1000 10 லட்சம் வீரர்கள் சேர்ந்தார்கள். இணைய வெண்கண் அரக்கரை விண்ணவர் நினையும் மாத்திரத்து, தேவர்கள் நினைத்து பார்க்கின்ற நேரத்துக்கு உள்ளே ஆறுயிர் நீக்கினான். அவருடைய உயிரெல்லாம் படும்படி செய்கிறான். எது மனையும் தன் மனைவியையும் தன் அரச போகத்தையும் தன் உறக்கத்தையும் ஒன்று போல விட்டவனாகிய லக்ஷ்மணன். மனைவி ஆணையும்